முத்துவேல் பாண்டியன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஜெயிலர் பாகம் 2 ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா, இப்போ குலைய திரைப்படத்தில் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில். அந்த தொடர்ந்து தான் இப்போ ஜெயிலர் பாகம் 2ல் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அங்கேயுமே வந்துட்டு தலைவர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. நெல்சன் திலீப்குமார் அண்ட் ஹனி நம்ம தலைவர் இவங்களோட காம்போல தான் இந்த திரைப்படம் வந்துட்டு உருவாகுது. அண்ட் பாகம் 1 ஒரு கதையாக இருக்கும், பாகம் 2 ஒரு கதையாக இருக்கும்ல. ஸோ பாகம் 1ஓட கதையே வந்துட்டு நமக்கு ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓஹோ! இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா இதில் அப்படின்ற மாதிரி. ஸோ பாகம் 2ஓட கதை என்னவா இருக்கும், என்னவா எடுக்க போகிறாரு நம்ம நெல்சன் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாகம் 2ஓட கதை இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. முதல் பாகத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய முத்துவேல் பாண்டியனோட கடந்த காலம், அப்புறமா 2வது பாகத்தில் ஒரு புதிய கேங் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதைக்களம் வந்துட்டு நகரப்போதான். அண்ட் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்துட்டு பாகம் 1ல் இருந்திருக்கக்கூடிய சிவானா வந்துட்டு மறுபடியும் இந்த திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பிரபலங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பாகம் 2ல் இறக்குறதுக்கு நம்ம நெல்சன் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஜெயிலர் பார்ட் 1 வந்துட்டு எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்துச்சோ அதே மாதிரி ஜெயிலர் பாகம் 2ம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு முழு மூச்சோடு வேலை செய்வாங்க. ஸோ ஜெயிலர் பாகம் 2க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு மறக்காமல் சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.